இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியினுடைய அலங்கார ஊர்தி முன் செல்ல, வேல் ஏந்திய பெண்கள் பின் செல்ல, அதனை தொடர்ந்து காளி வேடம் தரித்த, காளி வேடம் அணிந்த நம்முடைய பக்தர்கள் அதனை தொடர்ந்து செல்ல, கொஞ்சம் முட்டை லேசா நகர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டி போயிடும். வண்டி பிடிச்சிடாம உலகத்தை காக்க வந்த தேவியம்மா, ஞானமூர்த்தி உடனுடைய முத்தாரம்மா. வந்து சேரப்பா முத்தகுரு முடியங்கட்ட முத்திரையில் நெய் பிடிச்சு இன்னும் ஒரு கட்டுமிட்டு இன்னும் ஒரு கட்டுமிட்டு
நவராத்திரி திருவிழா என்பது பெண்கள் மிகவும் விமர்சையாக அனைத்து இல்லங்களிலும் ஒளி வைத்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. திருவிழா என்பது தூத்துக்குடி மாவட்டத்திலே மாநில இளைஞர் செயலாளர் வசந்த தலைமையிலே மாபெரும் காளி ஊர்வலம், தசரா ஊர்வலமானது ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்வலம் தமிழகத்திலே எங்கும் நடக்காத மாபெரும் இந்து சக்தியை, பெண்கள் சக்தியை ஒன்றிணைக்கக்கூடிய, ஏன் என்று சொன்னால் நவராத்திரி என்பது மகாசக்தி, பெண்களை வழிபடக்கூடிய ஒரு திருவிழா. எனவே பெண்களை ஒருங்கிணைத்து இந்த திருவிழா நடைபெறுவது என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுவும் தூத்துக்குடியிலே முத்தாலம்மன் கோயில் திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி வழிபாடு நடத்தி சனாதன தர்மத்தை இங்கே போற்றி புகழ்ந்து வருகின்றனர். அந்த நிகழ்ச்சியை உத்தரசேனா என்ற அறக்கட்டளை சார்பிலே ஆண்டுதோறும் நடைபெறுவது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். பேர் என்ன ஐயா? பேர் குருமூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர், இந்து மக்கள் கட்சி. அனைவருக்கும் வணக்கம். வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர், உத்தர தர்ம சேவா அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காளர். இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகரிலே 15வது ஆண்டு மாபெரும் காளி ஊர்வலமானது நடைபெற்றது. இதிலே முத்தாரம்மனுடைய பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேஷம் அணிந்து பெரும்பான்மையாக கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாது பாலியல் வன்முறைக்கு எதிரான வன்முறைகள் நீங்கிட வேண்டி முத்தாரம்மனை வழிபட வேண்டி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி கையில் வேலேந்திய 508 பெண்கள் இந்த மகா காளி ஊர்வலத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான வேடங்கள் அணிந்த பக்தர்களும் சூழ்குத்தி அக்னி சக்தி என்ற பக்தர்களும் இங்கே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தி வந்துள்ளார்கள். நன்றி. வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். మరిన్ని ట్రెండింగ్ వీడియోల కోసం న్యూస్ 18 తెలుగు యూట్యూబ్ ఛానల్ను సబ్స్క్రైబ్ చేసుకోండి.